லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னங்க அங்க அப்பா வராரு. அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா. வேற வீடு பார்த்துருக்கோம். அவுட் ஹவுஸை நீங்க லாக் பண்ணிக்கிறீங்களா? எப்பா அம்மா ஏதோ கோவத்துல வீட்டு விட்டு போன்னு சொன்னா போயிருவியாப்பா? அவங்க வீட்டை விட்டு போக சொல்ற அளவுக்கு நாங்க தப்பு பண்ணிருக்கோம்ப்பா. ஏப்பா நீ என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை மன்னிக்கிற மனசு உங்க அம்மாவுக்கு இருக்காதுன்னு நீயே முடிவு பண்ணிட்டியா? ஏமா வானதி, உங்க அம்மா மனசு அப்படியாம்மா? நாங்க அம்மா எங்களை மன்னிப்பாங்க, எங்களை புரிஞ்சுப்பாங்கன்னு தான்ப்பா நினைச்சிட்டு இருந்தோம். அதனாலதான் இங்கே இருந்தோம். ஆனா இப்போ அம்மாவோட கோவம் அதிகமாக வேண்டான்னு தான் நாங்க இப்ப கிளம்புறோம்ப்பா. நீங்க போக வேண்டாமா? என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, ராஜி இப்பதான் போன் பண்ணா. சாமிக்கு ஐயா மேல அவளுக்கு ஏதோ ஒரு விதத்துல மரியாதை இருக்கும் போல இருக்கு. அவங்க கோயில் பூஜைக்கு போலாம், அதுக்கப்புறம் கார்த்திக் வானதி அவுட் ஹவுஸ் விட்டு போறத பத்தி யோசிக்கலாம்னு சொல்லிட்டாப்பா. ஏங்க உங்க போனை கொடுங்களேன். ஸ்வேதா, சொல்லுங்க நீயும் ராஜாவும் உடனே கிளம்பி நம்ம அவுட் ஹவுஸ்க்கு வாங்க. என்ன நீ சொல்றீங்க? ஆமா ஸ்வேதா, அம்மா நம்மள அவுட் ஹவுஸை விட்டு போக வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஐயா வந்துட்டாரே. வாங்கய்யா வாங்க. வாங்கய்யா. வணக்கம் வணக்கம்யா. வணக்கம் வணக்கம்யா. வணக்கம்யா. என்ன பாண்டி ஐயா, கோயில் வேலையெல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கியா? ஒரு முறையும் இல்ல. என்ன வேலைன்னு சொன்னா செய்யறதுக்கு நாங்க இருக்கோம். நீங்க எதுக்கு எவ்வளவு தூரம் வரணும்? வீட்டுல சும்மா இருக்க முடியுமா? நம்ம கோயில் விழால கலந்துக்கிறதுக்காக ராஜேஸ்வரி அம்மா இன்னைக்கு குடும்பத்தோட வராங்க. அவங்களோட என் பொண்ணு வானதியும் வரா. அவங்களுக்கு வரவேற்பு தடபுடலா இருக்கணும். அதுக்குண்டான ஏற்பாடுலாம் பண்ணியாச்சுங்கய்யா. டே பாண்டி, ஐயா என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிற? பட்டாச கொளுத்து. சரிங்கய்யா. எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு மரியாதை கொடுத்து எல்லாரும் கோயிலுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா. என்னையா நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? என் பொண்ணு வானதி வந்ததுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்மா. என்னப்பா இது நம்ம குடும்ப விசேஷம்ப்பா, நான் வராம இருப்பேனா? சரியா சொன்னம்மா. சரி, எல்லாரும் முதல்ல உள்ள வாங்க. நம்மள எல்லாம் காக்கிற அம்மனை கும்பிடலாம். வாங்க வாங்க. வணக்கம். ஒரு நிமிஷம் இருங்கம்மா. டே பாண்டி, ஐயா அதை எடுத்துட்டு வா. சரிங்கய்யா. பரவாயில்லைங்களே சம்பந்தி, உங்களுக்கு மரியாதை செய்யணுங்கிறதுக்காக இவ்ளோ பெரிய மாலை எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காரு. அத்தை எங்க போனாலும் மரியாதை தானா தேடி வருமா? ஆமாடி,
பின்ன சம்பந்தியம் பண்ண சும்மாவா? என்னங்க சம்பந்தி இதெல்லாம்? நீங்க இங்க நிக்கும்போது அந்த ஆளு இவ்ளோ பெரிய மாலையை கொண்டு போய் அவ கழுத்துல போடுறாரு. அவ என்ன உங்களை விட பெரிய ஆளா? உங்களை இங்க கூட்டிட்டு வந்து இப்படி அவமானப்படுத்துறதுக்கு தான் வீடேறி வந்து தட்டு வச்சு கூப்பிட்டாரா? இதெல்லாம் பாக்குறதுக்கு என்னால முடியலங்க சம்பந்தி. எங்க வீட்டு பொண்ணு வானதிக்கு மரியாதை செய்யணும்னு நினைச்சேன். உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் தானே? என்னால முடியாதது இந்த பெருசு பண்ணிடுச்சு. ராஜராஜேஸ்வரி, போதுமா இந்த அவமானம்? இருக்கட்டும். இந்த பெருசை வச்சே கிளம்புறதுக்குள்ள சம்மந்தி அம்மாவையும் பானத்தையும் நிரந்தரமா பிரிச்சு காட்டுறேன். ஆமாங்க, ரொம்ப சந்தோஷம்தான். சாமி கும்பிட போலாங்களா? அதுக்குள்ள புறப்பட்டா எப்படி? என் பொண்ணுக்கு மரியாதை செஞ்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். எங்களை மதிச்சு வந்திருக்கிற ராஜேஸ்வரி அம்மாவை கௌரவிக்க வேண்டாமா? டே பாண்டி, ஐயா போய் எடுத்துட்டு வா. என்னம்மா பாக்குற? இது புடி. புடிமா. நம்ம ஊர் சார்பா ராஜேஸ்வரி அம்மாவை கௌரவிக்கணும்ல. இந்த மாலையை போட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணுமா. மாலையை போடுமா. ஆர்த்தி, மரியாதை தனக்கு கொடுக்கலன்னு கூட தெரியாம இந்த அம்மா எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு நிக்குது பாரு. வாங்க, சாமி கும்பிட போலாம்.
ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். பூசாரி, சொல்லுங்க. இவங்க எல்லாரும் நம்ம கோயில் விழாவுக்காக டவுன்ல இருந்து வந்திருக்காங்க. ஐயா, டவுன்ல இருந்து வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, இவங்கெல்லாம் யாருங்க ஐயா? காந்தி, அவ என் பொண்ணு வானதி, அவரு என் மருமகன், பேரு கார்த்தி. இவங்க என் மகளோட மாமியார், பேரு ராஜராஜேஸ்வரி. வாங்கம்மா, வணக்கம். அவங்க நம்ம விருந்தாளியா கோயில் விசேஷத்துக்கு வந்திருக்காங்க. என்னமோ இந்த ஆளுக்கு நம்ம சொந்த மாதிரி பாக்குறவங்க கிட்ட எல்லாம் அளந்து விடுறத பாரு. மா, குடும்பம்னு யாரையும் சொல்லல பாரு. ஏய், நீ வேற என்னை பத்தி சொல்லலையம்மா. இவரெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்ல. நீங்க சாமிக்கு தீபாராதனை காட்டுங்க. சரிங்கய்யா. வானதி, அப்பா, பூவை மாப்பிள்ளை கிட்ட கொடுமா. கொடுமா. அவர் கையால உனக்கு வச்சு விடட்டும். இந்த ஆளுக்கு வேற வேலை வெட்டியே இல்ல போல இருக்கு. கூட்டிட்டு வந்து இந்த தடவை கல்யாணமே பண்ணி வைப்பான் போல இருக்கு. மாப்பிள்ள, அப்படியே குங்குமத்தையும் வச்சு விடுங்க. இதெல்லாம் பார்க்கணும்னு இருக்கு பாரு. ஐயா, கிளம்பலாமா? நேரமாகுது. அவங்கெல்லாம் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கட்டும். ஆமா ஆமா, வாங்க போலாம். வா போலாம். அம்மாடி வானதி, அப்பா, இங்க வாமா. சொல்லுங்க. எல்லா பொறுப்பையும் நீதான் முன்ன நின்னு செய்யணுங்கிறது இந்த அப்பாவோட ஆசைம்மா. என்னால முடியலடி. இந்த ஆள் ஏதோ ஒரு திட்டத்தை மனசுல வச்சுட்டு தான் நம்ம எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கான். வானத்துக்கே அவ்வளோ பெரிய மரியாதை, அவ மூலமா அவ மாமியாருக்கு மாலை மரியாதை. அப்போ நான் மட்டும் என்ன தொக்கா? மா, மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது. கண்டுக்காத விடு. அப்படியே வச்சனா பாரு. வந்தாலும் வேணும்னே நான் அவமானப்படுத்திட்டு இருக்கான்னு சொல்றேன். நீ என்னடா கண்டுக்காம இருன்னு சொல்ற. இப்ப அந்த ஆளை என்ன பண்ண போறேன்னு பாரு. மா, இப்ப என்ன பண்ண போற? அவரு வாயாலேயே நம்மள கௌரவப்படுத்துற மாதிரி எப்படி செய்ய போறேன் பாரு. அம்மா, அந்த பெருசு எமோஷனல் ஆகுற மாதிரி ஏதாச்சும் பண்ணு. சொல்லுங்கப்பா, நான் என்ன பண்ணணும்? பாத்தியா என் செல்லம் என்ன சொல்லுதுன்னு? நீங்க எல்லாரும் ஊரை சுத்தி பார்த்துட்டு நல்லபடியா நேரத்தை போக்கிட்டு பாண்டியன் கூட தோட்டத்து வீட்டுக்கு வந்துருங்க. அப்பா, நீங்களும் எங்களோட இருந்தா நல்லா இருக்கும்பா. பாத்தியாடா, என் பொண்ணு நானும் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறா.
ஆமாங்கய்யா. வானதி, அதான் ஐயா நம்ம எல்லாரையும் ஊரை சுத்தி பார்க்க சொல்றாருல, அவர் போகட்டும் விடு. ஏன் அவரை சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? அவருக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கும்ல. இல்லம்மா, என் பொண்ணு வானதி ஆசைப்பட்டுட்டா. நானும் உங்க கூடவே இருக்கேன். என் பொண்ணு பேச்ச நான் மீற முடியுமா? ஏங்க வாங்க இங்க. என்ன அமுதா? ஏங்க வானத்தைய தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவீங்கல்ல, இப்ப அவர் என்னமோ வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணுங்கிறாரு. உங்களுக்கு உறுத்தலையா? ஏன் உறுத்தணும்? வானதி அவ குணத்தாலையும் அன்பாலையும் அவரை மக மாதிரின்னு சொல்ல வச்சிருக்கா. அவருக்கு மக இல்லைங்கிற ஏக்கத்துல வானதிய சொந்த மகளா நினைச்சு கொண்டாடுறாரு. அது எனக்கு பெருமையா தான் இருக்கு. நீ எதையாவது பேசி ஊதி பிரச்சனையாக்காத. ஆமா, இதெல்லாம் பார்த்து உங்க மனசை ஏமாத்தி நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கோங்க. ஐயோ, உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. அது சரி, பெத்த மகளா இருந்தவனே கொஞ்சமா அது உறுத்தும். கோயில்ல வந்து இப்படியா பண்றது? என்ன தேவையில்லாம விருப்பத்தை போங்க. பாருடி உங்க அப்பா. விடுமா, அவர் கிடக்குறாரு. இப்ப பாரு ஐயா, இப்போ வானதி உங்க வீட்டு பொண்ணாயிட்டதுனால நீங்க அவளை தாங்குன்னு தாங்குறீங்க. அவ கூட சேர்ந்து நாங்களும் உங்க குடும்பம் ஆயிட்டோம். அப்போ நம்ம எல்லாருமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, வேற வேற இல்ல இல்லைங்க? அம்மாடி, நீ சொல்ல நினைச்சதை நேரடியா சொல்லலாமே. இப்ப இங்க நாம தானே இருக்கோம். இதுக்கு எதுக்கு தயக்கம்? ஐயோ, தயக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க வானத்தைய பார்த்த நாள்ல இருந்தே ஏன் பொண்ணுன்னு வாய் நிறைய புகழ்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம அவளுக்காக எங்க எல்லாரையும் பெருமையா வேற நடத்துறீங்க. ஆனா நீங்க அவளுக்கு மட்டும் எல்லா பொறுப்பையும் கொடுக்கறீங்க. இப்ப வானதி உங்க வீட்டு பொண்ணுன்னா நானும் உங்க வீட்டு பொண்ணு தானே, ஏன் பொண்ணும் உங்க வீட்டு பொண்ணு தானே. இப்ப பாருங்க, வந்ததுல இருந்து ஒரு வேலையும் இல்லாம நாங்க சும்மாவே இருக்கோம். அவளுக்கு அவ்வளவு பொறுப்பை அள்ளி அள்ளி குடுக்கற நீங்க அதுல கொஞ்சம் பொறுப்பை எங்க கிட்டயும் குடுக்கலாம்ல. அதுதான் என் மனக்குறை, வேற ஒண்ணு இல்லைங்க. பாத்தியா எப்படி ஒரு கேள்வியை கேட்டு அவர் வாய் அடைச்சிருக்கேன். பாத்துக்கிட்டே இரு அமுதா. இனிமே இதெல்லாம் உன் பொறுப்புன்னு சொல்லி மொத்த பொறுப்பையும் கொண்டு வந்து என் கையில ஒப்படைக்க போறாரு. அத அவர் வாயாலேயே சொல்ல வைக்கிறேன் பாரு. நீ பிரில்லியன்ட்மா. நம்ம அமைதியா இருந்தோம்னு வையேன், அந்த வானதி எங்கேயும் ஃபேமஸ் ஆயிருவாமா. அப்படிலாம் விட்டுறக்கூடாது. ஐயா, என்ன இப்படி தயங்குறீங்க? எங்களுக்கு வேலை எதுவும் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைங்களா? இல்ல நான் ஏதாவது உங்களை தப்பா கேட்டுட்டேனா? நீ கேட்டதெல்லாம் சரிதான். நீங்களும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே. உன் கவலை என்ன? உங்களுக்கும் ஏதாவது பொறுப்பான வேலை கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா. எதுக்கு உனக்கு மனசங்கடம்? நீங்களே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு அருமையான பொறுப்பை கொடுக்க போறேன். கொடுங்க. என்ன வேலைன்னு சொல்லட்டுமா? கண்டிப்பா ஐயா, எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க. அதை எங்க வீட்டு வேலையா நினைச்சு இழுத்து போட்டு செய்வோம். அப்படியா ராசாத்தி? அப்ப சரி. அமுதா, நீ என்ன பண்ணு, அதோ அங்க இருக்கு பாரு கோலி சோடா, அதை பார்த்து பக்குவமா உடைச்சு நம்ம சொந்த பந்தத்துக்கெல்லாம் கொடு. அம்மாடி ஆர்த்தி, நீ என்ன பண்ணணும், அம்மாவுக்கு ஒத்தாசையா கலர் சோடாவுக்கு பக்கத்துல இருக்கிற மிக்சரையும் ஜாங்கிரியையும் ஒரு தட்டுல வச்சு எல்லாருக்கும் கொடு. என்ன வானதி, நான் கொடுத்த பொறுப்பு சரிதானே? வந்தவங்களை உபசரிக்கிறது நல்ல விஷயம் தானேப்பா. நீங்க சரியாதான் சொல்லியிருக்கீங்க. அப்புறம் என்ன, அம்மாவும் பொண்ணு ஏன் சும்மா நிக்கிறீங்க? உடனே பொறுப்பை ஏத்துக்கிட்டு விருப்பு வெறுப்பு இல்லாம எல்லாருக்கும் சோடாவும் மிக்சரும் சரி சமமா கொடுங்க. போங்க போங்கம்மா. நீங்க என்னம்மா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க?
உங்களுக்கும் ஒரு வேலை வேணும்ல, எல்லாரும் உட்காரணும். அதனால அங்க இருக்கிற சேரெல்லாம் எடுத்து வரிசையா போடுங்க. கோலி சோடா. நான் அந்த பெருசு மூக்க உடைக்கலான்னு பார்த்தா அது நம்மள என்ன வேலை பார்க்க வச்சிருக்கு பாத்தியா? ச்சே, இது வேற. என்னடி இது உடைய மாட்டேங்குது பாரு. எப்படி உடைக்கிறதுனே தெரியலையே. என்ன ஆர்த்தி இது? ஆர்த்தி ஒரே அடியா அடிச்சு. இதெல்லாம் பண்ணாத. என்னம்மா பண்றீங்க?